வணக்கம், நான் உங்களோட சுரேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்சர், இந்த வண்டி வந்து பல்சரில் வந்து அவங்க 3 விதமான ஒர்க் கேட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு வந்து கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், சில பேர் பில்டிங் வாங்கணும்னு ஆசை இருக்கும். இப்போ வந்து 2 வீலர் வந்து ஸ்கூட்டி, பெப்பு, 2 வீலர் ஸ்கூட்டர்லாம் ஓட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை வந்து சில பேரால் ஆசை இருக்கும், ஆனால் அவங்களால ஓட்ட முடியாது. ஏன் ஓட்ட முடியாதுன்னா கால் எதுவுமே நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாது இல்லை, அதனால எப்படி கையில் ஓட்டுறதுன்னு யோசிப்பாங்க. நான் உங்கள் சுரேஷ் இருக்கேன், அடையார் சுரேஷ். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஓட்ட முடியுமான்னு என்ன கேட்டாங்க, என்னை பார்த்து கேட்டாங்க. நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இது வந்து பல்சர் வண்டி. இது இப்போ வந்து ஜஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஓகேங்களா? ஃபோர்த்து, தேர்டு, செகண்டு அப்படி நியூட்ரல் இருந்துடலாம். எல்லாமே வந்து கிளச்சு, நம்ம ஆட்டோவில் எப்படி நம்ம கீர் போடுறோமோ அதே சிஸ்டத்துக்கு இது கொண்டாந்துருக்கேன். ரெண்டாவது வந்து 3 வீலர் பண்ணியிருக்கேன். 3 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன்லாம் வந்து இங்கே வரும். இங்கே வரதுன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏறும்போது கால் வந்து இடிக்கிற கம்ப்ளைண்ட் வருது. அதனால இப்போ அதையும் நாங்கள் சரி பண்ணி உங்களுக்காக, இப்போ எனக்காக நான் வேலை செய்து கிடையாது. நான் வந்து இந்த வண்டி வேலை செய்து ஒரு நாளோ 2 நாளோ செய்து தர போகிறேன். நீங்கள் தான் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வச்சு ஓட்ட போகிறீங்க. உங்களோட கன்ஃபர்டல் தான் எனக்கு முக்கியம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், ஷாக் அப்சர்லாம் கீழே பின்னாடி போயிடும், முன்னாடி எதுவுமே வராது. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம். வண்டியில் மோட்டம் உட்காந்து ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீ டைமில் இதில் கூட உட்காந்துக்கலாம். எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு மட்காடு வளையிறதோ பெண்டாக வருது எதுவுமே ஆகாது. சஸ்பென்ஷன் பின்னாடி ஷாக் அப்சர் காமிக்கிறா பார்த்துருங்க, அந்த ஆக்ஷனும் காமிக்கிறா பார்த்துருங்க. இந்த பாருங்க ஆக்ஷன் எப்படி ஆகுது பாருங்க, நல்லாவே ஆகும் ஆக்ஷனு. அதே மாதிரி அந்த சைட் பாருங்க, ஆக்ஷன் நல்லாவே ஆகும். இது வந்து நம்ம தள்ளும்போது ஆகும், பள்ளத்தில் போகும்போது இன்னும் நல்லா ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீலரு, கீரு. இது ஆக்சுவலாக பிரேக் வந்து ஒரு 2 பிரேக் கேட்ட மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஒன்று பிடிச்சாலே 2 பேர் பவர் பிரேக் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் கேளுங்க, நான் பண்ணி தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவஞ்சரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கேன்னா 3 வீலர் பண்ணியிருக்கேன். அதே மெத்தட் தான், ஆக்ஷன்லாம் அதே தான் இருக்கும். கீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் கை கீர் கொடுத்துருக்கேன்னா, இதில் வந்து இதில் கொடுத்தாலே போதுன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஃபோர்த்து, தேர்டு, செகண்டு, நியூட்ரலு. இதுவும் கீர் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ளோர் கொடுத்துருக்கேன். அந்த வண்டியில் ஃப்ளோர் கொடுக்கல, இந்த வண்டியில் ஃப்ளோர் கொடுத்துருங்க. இதை பாருங்க, ஜஸ்ட்டு பாருங்க, நம்ம ஏறி நிற்கிறோம். நான் வந்து அடிக்க சொன்னேன் 93 கிலோ. நான் ஏறி நின்னாலும் இந்த ஃப்ளோர் வந்து தாங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு 3mm பிளேட்டு வித் பார்டர், பாட்டரோட கொடுத்துருக்கோம். நல்லா உட்காந்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஓட்டுறதுக்கு நம்ம செம்மையாக இருக்கும். நல்லா 3 வீலர் வந்து போட்டு பைக் ஓட்ட முடியாதவங்களுக்கு இந்த வண்டி வந்து செம்மையாக இருக்கும். புல்லெட்டும் சரி, அவஞ்சரும் சரி, பல்சரும் சரி, டீப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டரு, எந்த 2 வீலர் இருந்தாலும், எக்ஸல் எந்த 2 வீலர் இருந்தாலும் சிறப்பாக பண்ணி தரலாம். நான் ஒரு சின்ன ட்ரையல் ஒன்று ஓட்டி காமிக்கிறேன், அப்படியே பார்த்துருங்க. இப்போ நான் வண்டி ஓட்டி காமிக்கிறேன். சாதாரணமாக வந்து சில பேர் வந்து ஓட்டுவாங்க, அப்படியே தன்மையாக பொறுமையாக ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ரஃப் அடியாச்சாலும் தாங்கும். சூப்பராக சும்மா ட்ரையல் தான் ஓட்டுறேன். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஓட்டாதீங்க, சும்மா நான் ட்ரையல் மட்டும் ஓட்டி காமிக்கிறேன். இது வந்து பேக் பிரேக், ஃப்ரண்ட் பிரேக் 2 சேர்த்து வச்சுன்னா அப்படியே வண்டி நிற்கும். லெஃப்ட் ரைட்டு நல்லா அழிச்சி ஓட்டலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா வேலை செஞ்சது உங்கள் அடையார் சுரேஷ், டிஎஸ் சுரேஷ். ஓகேங்களா? ஓகே, டன். உங்களுக்கு அந்த வண்டியை ஒரு ட்ரை காமிச்சிடறேன், அதையும் பார்த்துருங்க. இப்போ நியூட்ரல் இருக்கு. ஓகே, இப்போ கீர் போடுறேன். கீர் போட்டாச்சு. இதுவும் சுமார் அச்சு ஓட்டலாம். இதுவும் வந்து உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக ஓட்டலாம். வாங்க, இதான் சிறப்பாக பண்ணி தரேன். டன்.